தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா இஎஸ்ஐ நிறுவனத்தோட தமிழ்நாடு பிரிவுல பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க், இந்த ரெண்டு வேலை வாய்ப்புக்கு பாத்தீங்கன்னா 151 போஸ்டுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா, மறக்காம கீழே தெரியுற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போயிட்டு esic.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு ஒரு டேப் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் ரெக்ரூட்மெண்ட்ஸ் டேப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரீஜன் வைஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதில் வந்து தமிழ்நாடு ரீஜனுக்கான ஒரு லிங்க் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்க்கலாம். எல்லா ஸ்டேட்டோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்டேட் வேணுமோ அந்த ஸ்டேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். தமிழ்நாடு ரீஜனுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 19 பேஜஸ் இருக்குது. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் விரிவான தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 ஜாப் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபரில் பார்த்தீங்கன்னா 20 வேகன்ஸும், அப்பர் டிவிஷன் கிளர்க் பார்த்தீங்கன்னா 131 வேகன்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 151 வேகன்ஸுக்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் இந்த கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12th ஸ்டாண்டர்ட் அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷன் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 80 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து ஸ்டெனோகிராஃபியில் வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் வந்து ஸ்டெனோகிராஃபி பார்த்தீங்கன்னா 80 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து கெப்பாசிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் சூட்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கம்ப்யூட்டர்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அதாவது டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன்க்ளூடிங் ஆஃபீஸ் சூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா SC STக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 வருஷமா, அது மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து பதிவு செய்ய முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/4/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்கில் இருக்கணும். உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஒயிட் பேப்பரில் வந்து பிளாக் இங்க் அல்லது ப்ளூ இங்கில் வந்து இருக்கணும்னு சொன்னால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் உங்கள் கையால் எழுதி ஒயிட் பேப்பரில் வந்து அதை வந்து பிளாக் இங்கில் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை பதிவு செய்யறதுக்கு இதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் / அப்பர் டிவிஷன் கிளர்க் இன் ESICன்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்போட லிங்கை கிளிக் பண்ண தான் நீங்கள் வந்து உங்களுடைய கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் இமெயில் ஐடி எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணதான் உங்கள் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷனலாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டை வந்து அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்வேர்டையும் அந்த ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் ஃபோட்டோகிராஃப், உங்கள் சிக்னேச்சர், உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் கூடுதல் தகவல்கள் என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SC ST, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ், PWD ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து ஃபீஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம், அதாவது PS1 எக்ஸாம் முடிச்ச உடனே அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன சைஸில் இருக்கும், அதாவது உங்கள் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து பதிவு செய்யுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனில்
100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டியில் 50 கொஸ்டின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டைமிங்ஸும் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் 1 2 பேஸில் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் 2ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் 2 பவர் பாயிண்ட் ஸ்லைட்னு சொல்லிட்டு அதுக்கு 10 மார்க்கும், டைப்பிங் மேட்டர் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸும், ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் MS Excel இதில் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸும், இதுக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து 30 நிமிஷமா, டோட்டல் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேஸ்ல வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்ல பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க, 1 hour நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சப்ஜெக்ட் எல்லாமே பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேஸ் 2ல பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு 200 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 hours இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் 3ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ், இது வந்து 30 நிமிஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணால் அந்த பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் வந்து அனுப்ப தேவை, ஹார்ட் காப்பியை வந்து அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துட்டு டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபைனல் சப்மிட்டை கொடுங்க. இந்த எக்ஸாம் பற்றி எல்லா கம்யூனிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SMS மூலமாகவும் உங்கள் இமெயில் மூலமாக மட்டுமே தான் அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. எந்தவித போஸ்டல் கம்யூனிகேஷனும் உங்களுக்கு அனுப்பப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான கால் லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ESIC வெப்சைட்லேயே வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான தகவல் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து SMS மூலமாக உங்கள் இமெயிலுக்கு வந்து அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் வந்தவுடன் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே வந்து உங்கள் கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.